வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது அறிவில் யூனிட் 6ல் இருக்கிற தமிழ்நாட்டின் மரபு, வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் யூனிட் 6ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் இதில் பார்க்க போகிறோம். டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது மூலிமா நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஆல்ரெடி நம்ம இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கும் டிஎன்பிசி கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். அதையும் கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும். வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தமிழ் பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது தமிழ் பார்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ் சமூக வரலாறை பற்றியும், தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்வுகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இருக்கிற தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன, திருக்குறள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக ஒரு வீடியோவும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னென்ன, விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டோட பங்கு என்ன, விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு என்ன, தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள் என்ன மற்றும் யார் யார் முக்கியமான சீர்திருத்தவாதிகள், இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதில் பார்த்தோம்னா இந்த யூனிட்ல மொத்தம் 20 கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க. மொத்தம் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து தமிழ், அதாவது தமிழ் பேஸ் பண்ணி, திருக்குறள் பேஸ் பண்ணி, தமிழ்நாட்டோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதெல்லாமே பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் வரும். ரிமைனிங் 10 கொஸ்டின் வந்து விடுதலை போராட்டத்தை பற்றி வந்துடும். சீர்திருத்த இயக்கங்கள் அதை சார்ந்து வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். அதாவது முன்ன பின்ன வரும். அதை நம்ம 2ஆக பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸாவது திருக்குறளை பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. சரி, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து என்னென்ன டாபிக் வந்து தமிழில் தான் பார்த்துட்டோம்ல. தமிழில் வந்து வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றியும், சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியங்கள், எந்த கொஸ்டின் வேணால் கேட்டிருக்காங்க, எப்படி வேணாலும் கேட்டிருக்காங்க. அது வந்து தமிழ் ஃபுல்லாகவே வரும். எங்கேருந்து கேட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியல. அதை பற்றி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒன்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான். திருக்குறள் அப்படின்னா திருக்குறள் 6 டாபிக் கீழே கொடுத்துருப்பாங்க. மதசார்பற்ற தன்மை, திருக்குறளோட மதசார்பற்ற தன்மை, வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், மாறா விழுமியங்கள், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளோட பொருத்தப்பாடு, இந்த டாபிக் கீழெல்லாம் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழடியில் வந்து டேஸ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. கீழடியில் எந்த எழுத்து பொறிப்பு அப்படின்னா தமிழ் பிராமிய எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமிய எழுத்து ஓடு, தமிழ் வந்து பழமையான எழுத்து வந்து தமிழ் வட்டெழுத்து அப்படின்னு சொல்லப்படுவோம். அது வந்து தமிழ் பிராமிய எழுத்தும் அப்படின்னு இன்னொரு வகையும் இருக்கு. கீழடியில் கண்டெடுக்கப்பட்டது வந்து தமிழ் பிராமிய எழுத்து வகையை சார்ந்த பானை ஓடுகள். சங்க காலத்துல வந்து 8 சேரர் அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதி சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்துல வந்து 10 பதிகங்கள், அதாவது 10 அரசர்களை பத்தி பாடியிருப்பாங்க. முதல் 10ம் இறுதி 10ம் நம்மளுக்கு கிடைக்கல. மீதி வந்து 8 10னா 80 பாடல்கள் வந்து கிடைச்சிருக்குது. அந்த 80 பாடல்களையும் ஒவ்வொரு அரசர்களை பத்தி 10 பாடல்கள் அப்படிங்கும்போது 8 அரசர்கள் பத்தி டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. இன்னும் 2 முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்காதனால 2 அரசர்கள் பத்தி தெரியல. ஆனா கொஸ்டின் அவங்க வந்து எத்தனை 8 சேர அரசர்களை பத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பதிற்றுப்பத்து தான். அடுத்தது, கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்றுப்பற்று நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிற்றுப்பற்றுல யாரை பத்தி சொல்லணும்னாலும் சேரர்களை பத்தி தான் பதிற்றுப்பற்று சொல்லியிருக்கு. ஸோ சேரர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளது. அடுத்த கேள்வி, உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஊரணி போன்றது. ஊரணி எப்படி மக்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து பருகிறதுக்கு உதவும். ஊரணி அப்படின்னா வந்து மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படும் கிணறத்தான் வந்து ஊரணி அப்படின்னு சொல்றாங்க. ஊரணி வந்து எப்படி எல்லா மக்களுக்கும் பயன்படுதோ அதே போல உலக அறிவுடையவரோட செல்வம் வந்து அனைத்து மக்களுக்கும் பயன்படும் அப்படின்னு இங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் வந்து ஊரணி. அடுத்த கொஸ்டின், சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளியல் வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவனின் பெருமையை கூறியவர் யாரு அல்லனா சமய கணக்கர் வந்து மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளியல் வென்ற வள்ளுவன் அப்படின்னு வள்ளுவர் பெருமையா கூறியிருக்கவர் யாரு அப்படின்னா கல்லாடர். கல்லாடர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. இது முக்கியமான கூற்று, தெரிஞ்சு வச்சுக்கலாம். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளியல் வென்ற வள்ளுவன் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கல்லாடர். அடுத்தது, தமிழகத்துல வந்து பண்டைய நிர்வாக பிரிவுகளை வந்து ஏறு வரிசையில் வந்து அமைந்திருக்கிறது. எது ஏறு வரிசையில் அப்படின்னா எது சிறியதிலிருந்து பெரிய வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஊர் ஃபர்ஸ்ட் வரும். ஊர் தான் ஃபர்ஸ்ட். ஊருக்கு அடுத்தது எது வரணும்? குற்றம் அப்படிங்கிறதா ஊரு, குற்றம், நாடு, மண்டலம் அப்படின்னு வரும். ஊரு, குற்றம், நாடு, மண்டலம். அப்போ ஊரு, 2வது குற்றம்,
மூணாவது நாடு, நாலாவது மண்டலம். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அப்புறம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஊரு, ரெண்டாவது வந்து குற்றம், மூன்றாவது நாடு பெரியது, இறுதியான இடத்துல இருக்கிறது மண்டலம். மண்டலத்தான் வந்து குற்றமா பிரிச்சு மண்டலமா நாடா பிரிச்சிருப்பாங்க. நாடுகளை வந்து குற்றமா பிரிச்சுவாங்க. ஒவ்வொரு குற்றத்துக்கு கீழே தான் ஊரு அப்படின்னு சொல்லி இருக்கும். என்ன சோழர் ஆட்சி காலத்துல தான் அப்படி பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. அடுத்தது, தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தாங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் என்னது அப்படின்னு கேட்கிறார். தானம் தவம் இரண்டும் தானம் தவம் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குறள் என்ன? தாவம் தவம் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனில். அதாவது மழை இல்லைன்னா அந்த தான தர்மம் எல்லாம் உலகத்துல நிலைத்து இருக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்போ மழை இல்லைன்னா தான தவறும் இந்த உலகத்துல இருக்காது அப்படின்னு அந்த குறள் மூலமா எடுத்து உடைத்திருப்பார். குறளை வந்து டைரக்டா கேட்காம இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க இது. அடுத்தது, செம்புல பெழல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டு உள்ளது அப்படிங்கிறார். செம்புல பெழல் நீர் அப்படிங்கிறது வந்து யாருடைய அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா தலைவி தலைவனோட அன்பிற்கு உவமையாக கூறப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவே. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவே அப்படிங்கிற குறளோட பொருள் என்ன அப்படின்னா, முறை செய்யாத மன்னன் வழியில் செய்யும் கல்வனை போன்றவன் அப்படிங்கிறாரு. அது முறை இல்லாம வரி வசூல் செய்யும் மன்னன் வந்து யாரை போன்றவன் அப்படின்னா திருடனை போறவன். தன் மக்கள் வந்து அவனே சுரண்டங்காட்டி அவன் திருடனை போலவன் அப்படின்னு சொல்லி இங்க வள்ளுவர் வந்து கடுமையா சாடி இருப்பாரு. முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போனவன் அப்படின்னு. அடுத்தது, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படிங்கிற தொட்டர் வந்து யாரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலானா பாரதியார் தான். அது அவரை புகழ்ந்தவர் யாருன்னு தெரியும், பாரதிதாசன் தான். பாரதிதாசன் தான் பாரதியாரை வந்து சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லி பாரதியாரை வந்து புகழ்ந்திருப்பாரு. அடுத்தது, கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கை இனமும் ஆகி வலியனுக்கு அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது யாரு அப்படின்னா குயில். கோகிலத்தை நான் விடுப்பேன் கோலமும் காக்கை இனமாகி வலியனும் அஞ்சுமே. அதுல கோகிலம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாரு. கோகிலம் அப்படின்னா குயில். குயிலத்தான் வந்து இங்க சொல்லப்படுகிறது. அடுத்தது, உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளன் டேஸ் எனில். உள்ளியது எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளன் டேஸ் எனில் அப்படின்னா கோபம். உள்ளத்தால் கோபம் எனில். உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மாடவர் கண் உண்டு. இதன் பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. வறுமையில எது வறுமை? அதாவது செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பல் செய்ய பேதமை. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னா செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பல். இது பெண்களிடம் உண்டு. இது தவறு. செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதமை. இது பேதையரின் ஒழுக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. விருந்தோம்பலை நீங்கும் பெண்கள் செல்வ வழியில் வறுமை அடைவர். இதுவும் தவறு. பெண்களின் சில கெட்ட குணங்கள் உள்ளன. வறுமை என்றாலும் விருந்தினரை வந்து வரவேற்பார்கள். இதுல ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். அதாவது இது தவறு. செல்வத்தில் வறுமை அப்படின்னா என்னது? செல்வம் இருக்கிறவர்கிட்ட இருக்கிற வறுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விருந்தினர் வந்து வரவேற்காத நிலையைத்தான் வந்து செல்வம் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற வறுமை என்ன அப்படின்னு கேட்டா விருந்தினரை வரவேற்காத நிலைதான் அப்படின்னு வள்ளுவர் இங்க சொல்லியிருக்காரு. அது வந்து பேதர்கிட்ட இருக்கிற ஒரு அறிவில்லாத்தனம் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து பேசுறாரு. அடுத்தது, திரையிடும் மணலிலும் பலரே உரைசெல மலர்தலை உலகம் ஆண்டு கழித்தே. திரையிடும் மணலிலும் பலரே உரைசெல மலர்தலை உலகம் ஆண்டு கழித்தாரோ அப்படின்னு என்ற வாழ்க்கையின் நிலையாமை தன்மையை எடுத்துரைக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூறு எது அப்படின்னா மதுரை காஞ்சியில தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. திரை நாட்டின் அணி என வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார்? ஒரு நாட்டுக்கு அணி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வம் தான் வந்து ஒரு நாட்டிற்கு அணி ஆகும். ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இது செல்வம் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கொஸ்டின், பொருள் செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா கூத்தாட்டு அளவு. பொருள் செல்வத்தை வந்து டிராமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. பொருள் செல்வத்தை வள்ளுவர் வந்து கூத்தாட்டு அளவு அப்படின்னு ஒப்பிடுகிறார். அடுத்தது, பராசக்தி காவியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். பராசக்தி காவியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து சுத்தானந்த பாரதியார். அடுத்தது,
திருவெம்பாவை என்னும் பணுவலில் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது எது அப்படின்னா திருவெம்பாவையில் இடம்பெற்றதுதான் எது அப்படின்னா திருவாசகம். திருவாசகம் அப்படிங்கிறது வந்து திருவெம்பாவையோட ஒரு பகுதி. அடுத்த கொஸ்டின், தொய்யாகம் என்பது சங்க காலத்தில் ஒரு வகையான தலை அலங்காரமாக இருந்தது. தொய்யாகம் என்பது சங்க காலத்தில் வந்து ஒரு வகை தலை அலங்காரமாக இருந்திருக்கிறது. குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் வந்து 101 வகை மலர்களை வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து தவறு. எத்தனை? 99 வகை மலர்களை வந்து சொல்லியிருப்பாரு. இதுல வந்து ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே வந்து சரி, ஆனா காரணம் சரி அல்ல. ரெண்டுக்கு கூற்றுக்கான சரியான காரணம் இல்லை, தொடர்பில்லாம இருக்குது. போத் ஆர் ட்ரூ பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது, திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர் யாருன்னா களப்பிரர்கள் தான். திருக்குறள் ஏற்படும் பொழுது ஆட்சியில் இருந்தவர் வந்து களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா, மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர் யாரோட பெயர் அப்படின்னா நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியனோட பெயர் தான் இடம்பெற்று இருக்கு. மாங்குளம் கல்வெட்டில் வந்து நெடுஞ்செழியன் பெயர் இடம்பெற்று இருக்கு. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு மாதிரிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பெர்லின் அருங்காட்சியகத்துல இருக்கு. பெர்லின் அருங்காட்சியகத்தில் தற்போது உள்ளது. அடுத்தது, பயனில் சொல் பாராட்டுபவனே வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? பயனில் சொல் பாராட்டுவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு கேட்டா மக்கள் பத அடி. மக்கள் பத அடி அப்படின்னு அழைக்கிறாரு. சாப் ஆஃப் மென் அப்படின்னு மக்கள் பத அடி அப்படின்னு வள்ளுவர் அழைக்கிறார். திருக்குறளை வந்து திருவள்ளுவன் பயன் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளை திருவள்ளுவன் பயன் என குறிப்பிட்டவர் யார்? திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நச்சினைக்கினியார் தான் குறிப்பிட்டிருக்காரு. நச்சினைக்கினியார் தான் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, அசோக கல்வெட்டுல வந்து சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டது யாருன்னா அதியமான். அசோக கல்வெட்டுல சத்தியபுத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறவர் யாருன்னா அதியமானத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சத்தியபுத்திரன் அப்படின்னா அதியமான். நெல் எனல் நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றல் கவ்வையால் காமம் நூதுப்பேம் எனல். நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றல் கவ்வையால் காமம் நூதுப்பேம் எனல் அப்படின்னா இதுல நூதுப்பேம் அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவித்தல். நூதுப்பேம் அப்படின்னாவே அவித்தல் அப்படிங்கிறது இதனோட பொருள். அடுத்தது, இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்தல வகுத்தல் யாருடையது அப்படின்னா அரசரோட பணி. பொருள் வர வழியை பார்த்து சேர்த்து பாதுகாத்து மக்களுக்கு வழங்குறது யாரோட பணி அப்படின்னா அரசரோட பணி தான். வள்ளுவரோட கூற்றுப்படி யாரை எல்லா உயிருக்கும் கை கூப்பி தொழும். அதாவது புலால் உண்ணாதவர்கள தான் எல்லா உயிர்களும் கை தூப்பி தொழும். வள்ளுவரோட கூற்றுப்படி புலால் உண்ணாதவர்களை தான் எல்லா உயிர்களும் கை கூப்பி தொழும். அடுத்த குறள், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அறம்பெற செய்யாமை நன்று அப்படின்னு இந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின், 10 பாட்டு நூல்களுள் அதிக அடி அளவை கொண்ட நூல் எது? 10 பாட்டு நூல்கள்ல அதிக அடி அளவை கொண்டது எது அப்படின்னா மதுரை காஞ்சியில தான் வந்து அதிக அடி அளவு இருக்கும். எத்தனை அப்படின்னா 782 அடிகள் வந்து மதுரை காஞ்சியில இருக்கும். அடுத்தது, ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது அப்படின்னா சொல்லும். ஆக்கம் அதவினா செய்யும். அதாவது ஆக்கம் கேடும் வந்து சொல்லால தான் வரும் அப்படின்னு திருக்குறள் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது அப்படின்னா ஆக்கமும் கேடும் சொல்லால் வரும் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. அடுத்த கொஸ்டின், நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும். ஒரு அரசன் முன்மாதிரி குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறளோட அதிகாரம் எது அப்படின்னா இறைமாட்சி. இறைமாட்சி அப்படின்னா அரசரோட ஆட்சியை பத்தி சொல்றதா இறைமாட்சி.
அடுத்த கொஸ்டின். கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிகளில் இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் நூல் எதுன்னா திருக்குறள் தான். கிரேக்கம், லத்தீன், வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்டது எதுன்னா திருக்குறள் தான். டேஸ் உலான் ஒருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னா என்னது? நெடுநாள் உள்ளவன் திடீர்னு இல்லாம போயிட்டான் அப்படிங்கிற பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்போ நெடுநாள் நேத்திருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நிலையாமை உடையது இவ்வுலகம் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். டேஸ் உணர் ஒருவன் இன்றில்லை என்று பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னா நெடுநாள். அடுத்த கொஸ்டின். ஆற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா அறிவு. ஆற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவது அறிவைத்தான். அடுத்த கொஸ்டின். குறள் ஓவியம் என்னும் நூலை ஆசிரியர் யாரு அப்படின்னா மு. கருணாநிதி. குறள் ஓவியம் அப்படின்னு நூலோட ஆசிரியர் யாருன்னா மு. கருணாநிதி. அடுத்த கொஸ்டின். திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கடவுள் பற்றிய கருத்துக்களை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆதி பகவன், வாளறிவான், மலர்மிசை ஏங்கினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. அடுத்தது, இவை கடவுளுடைய சிறப்புகளை கூறுகின்றனே தவிர கடவுள் பெயர்களை அல்ல. சரி. இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். சரிதான். என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினரை திருவள்ளுவர் ஆக்கி கொள்ள முயல்கின்றனர். சரி. இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா எது சரி அப்படின்னா அனைத்துமே சரிதான். ஆதிபகவன், வாளறிவான், மலர்மிசை ஏங்கினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை பற்றி குறிப்பதற்காக வழங்கப்பட்டன அப்படின்னா அது பொதுவான கடவுளைத்தான் சொல்லுது. எந்த குறிப்பிட்ட மத கடவுளையுமே வள்ளுவர் சொல்லவே இல்லை. பொதுவா இருக்கிற இறைவன், பொதுவா இருக்கிற ஆதிபகவன், முதலுக்கு எல்லாத்துக்கும் தொடக்கம் முதலுமான ஒரு கடவன் அப்படிதான் ஆதிபகவன் அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் தான். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம். அதான் பொறுத்தாருக்கு பூமி உள்ள வரைக்கும் அவர் இன்பம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது. தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என்று போற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவரை பாராட்டியவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் தான் திருத்தக்க தேவரை போட்டி இருக்காரு. தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் அப்படின்னு போற்றியவர் வீரமாமுனிவர். தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா தமிழ் குமரி அப்படிங்கிற கவிதை நூலை எழுதியவர் சா. து. சு. யோகியார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சா. து. சு. யோகியார் அப்படிங்கிறவர் தான் தமிழ் குமரி அப்படிங்கிற கவிதை நூலை எழுதியிருக்காரு. அடுத்தது, திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு சுப்பிரமணியம் எழுதிய புதினம் என்னது அப்படின்னா பொய்த்தேவு, ஃபால்ஸ் கார்ட். பொய்த்தேவு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு சுப்பிரமணியம். திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை வைத்து பொய்த்தேவு அப்படிங்கிறதுல. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா ஜியு போப். ஜியு போப்பு தான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது, சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மூவாவால் கூறப்படும் பாடல் எது அப்படின்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற தொடங்கப்படுற பாடல் தான் சைவ திருமணங்கள்ல மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் அப்படி மு. வரதராசர் குறிப்பிடுகிறார். பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதங்கள் எவை? பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதங்கள் எது அப்படின்னா தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். இதெல்லாம் பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதங்கள் ஆகும். அடுத்த கொஸ்டின். நீலமணி மிடத்து ஒருவன் போல மண்ணுக பெறும் என்ற புறநானூற்று பாடலை வார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது. வாழ்த்தியிருக்காரு. நீலமணி மிடத்து ஒருவன் போல மண்ணுலக பெறும் அப்படின்னு புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு பாடல். அதை இயற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஔவையார் அதியமானை வாழ்த்தியிருக்கிறார். அடுத்தது, தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி யாரு அப்படின்னா மங்கம்மாள்.
ராணி மங்கம்மாள் தான் வந்து தமிழக வரலாற்றில் முதல் அரியணை ஏறிய பெண்மணி ராணி மங்கம்மாள். அடுத்தது, நடுகண் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது கல் பெடுதியான் அந்தவன் கூடல் ஊர் ஆகோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது கூடலூர் ஆகோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல். இதான் வந்து சரியான சொல்லுது. கூடலூர்ல ஆகோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் தான் இது அப்படிங்கிறதான் இந்த கல்வெட்டோட பொருள். தொல்லியல் அகழ்வாய்வில் நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா சிவகங்கை. தொல்லியல் அகழ்வாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா சிவகங்கையில தான் அமைந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் மானியங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தணும். என்னென்ன மானியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேள்விக்குடி மானியம் தான் ஃபர்ஸ்ட் வருது. ரெண்டாவது ஸ்ரீவார மங்கள மானியம், வேள்விக்குடி மானியம், ஸ்ரீவார மங்கள மானியம், சின்னமனூர் மானியம், கடைசியா சிவகாசி மானியம். ஃபர்ஸ்ட் வர்றது வேள்விக்குடி மானியம், கடைசியா வர்றது தான் சிவகாசி மானியம். நான் வச்சுக்கலாம். வேள்விக்குடி மானியம், ஸ்ரீவார மங்கள மானியம், சின்னமனூர் மானியம், சிவகாசி மானியம். அடுத்த கொஸ்டின், முல்லை நிலம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சரியானது வந்து 1, 3 தான் சரி. என்னன்னு பார்த்தோம்னா, முல்லை நில மக்கள் ஆணிரையை வளர்க்கும் தொழில் உடையவர்கள். சரி. முல்லை நிலம் என்பது காடும் சார்ந்த நிலமும் ஆகும். முல்லை நிலத்துக்கு யாரு? இந்திரன் அப்படின்னு போட்டிருக்கு. தவறு. முல்லை நில கடவுள் யாரு? திருமாலா? முல்லை மார்கோ போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்கும் கடுமை காட்டுவார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். யாருடைய அரசை அப்படின்னா பாண்டியர்கள் அரசை தான் வந்து குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் வந்து கடுமை காட்டுவார்கள் அப்படின்னு மார்கோ போலோ வந்து குறிப்பிடுகிறார். அடுத்த கொஸ்டின், தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறக்க மாட்டாமே என்ற பொருளுடைய அதிகாரம் எது? தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறக்க மாட்டாமே அப்படிங்கிற பொருள் உடைய அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணோட்டம். கண்ணோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறக்க மாட்டாமே அப்படின்னா கண்ணோட்டம். ஒழுக்காராமை கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது அதனோட சரியான விடை. ஒழுக்காறு கொள்க அப்படின்னா பொறாமை இல்லாம இருக்கிறதா நல்லது மனதளவுல அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுல அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அடுத்த கொஸ்டின், பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு சங்ககால கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல வந்து சரியானது 1, 3 தான் சரி. பொற்பனை கோட்டை அப்படின்னா ஒரு சங்ககால கோட்டை. சரி. வணிக குழு கல்வெட்டு அப்படிங்கிறது மயிலாடுதுறையில இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். உணவும் தத்துவம் என்ன? சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறாங்க. இதுல சிவ தத்துவம், வித்திய தத்துவம், ஆன்ம தத்துவம், சரணாகதி தத்துவம். எங்கிருந்து இந்த கொஸ்டின் எடுத்தாங்கன்னு தெரியல. இதுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்தது, உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது நாட்டை வாழ்த்தியும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையான கடமையாக கருதுகின்றனர். தன் நாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்றிருக்கவே விரும்புகின்றனர். இதுல வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த சரியான தொடரை கண்டறியணும். இதுல வந்து வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினார் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. இது தவறு. எல்லாருமே போற்றுறாங்க. திருவள்ளுவர் தத்துவம் சமயம் சார்ந்தது என்று சமயங்கள் சான்று காட்டின. அப்படின்னா சமயங்கள் வந்து ஒவ்வொரு சமயரும் அவங்களுக்கு சார்ந்ததுன்னு சான்று காட்டுறாங்க. சரி. அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கை அற்றவர் அப்படின்னு போட்டது தவறு. அவர் முழுக்க அறநெறியத்தான் திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. உயர்ந்த குறிக்கோள் கொண்ட மனிதன் வாழ வேண்டும் என்றார். சரி. அப்போ 2, 4 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்தது வரிசைப்படுத்தணும். யார் ஃபர்ஸ்ட் வரும்? அதாவது குறள் அதிகாரங்களை பத்தி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இல்வாழ்க்கை வருது. அடுத்தது வாழ்க்கை துணை நலம்,
அடுத்தது புதல்வரை பெறுதல். 4வது கடைசியாத்தான் அன்புடைமை வருது. இப்போ ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், புதல்வரை பெறுதல், அதுக்கப்புறம் அன்புடைமை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பகைவர் புல் ஆர்க என தொடங்கும் நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு. பகைவர் புல் ஆர்க அப்படின்னு தொடங்குற நூல் எது அப்படின்னு தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னா ஐங்குறு நூறு. பகைவர் புல் ஆர்க அப்படிங்கிற தொடர் இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூலு. கிராம நிர்வாகத்தை சிறப்பிடம் கொடுத்தவர் யாரு அப்படின்னா சோழர்கள் தான் சிறப்பிடம் கொடுத்தாங்க கிராம நிர்வாகத்திற்கு. அடுத்த கொஸ்டின், புலவர்களின் சிலரே பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர். பெரும்பாலானோர் தத்தம் விருப்பமான தொழில்களை செய்து வாழ்வு நடத்தினர். பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவான பரிசு நல்கிய போதும் முகமாறி அளித்த போதும் அப்பொருளை துச்சமென மதித்து மறுத்தனர் அப்படின்னு சொல்லப்படும். இரண்டுமே சரிதான். ஆனால் ஏ என்பது ஆறுக்கு சரியான விளக்கம் கிடையாது. கூற்றும் காரணம் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, அகழ்வாய்வுல கிடைத்த பொருட்களை வரிசைப்படுத்தணும். சங்கு வலைகள் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேம்பக்கோட்டையில கிடைக்குது. உரை கிணறு எங்க கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கீழடியில தான் உரை கிணறு கிடைஞ்சிருக்கு. ரோம நாணயங்கள் அழகான் குளத்துல கிடைச்சிருக்கு. வெள்ளி அச்சு துலக்கார்பட்டியில இருக்கு. அப்போ சங்கு வலைகள் அப்படின்னா வேம்பக்கோட்டை, உரை கிணறு கீழடி, ரோம் நாணயங்கள் அழகன் குளம், வெள்ளிக்காசு துலக்கார்பட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது, கொல்லிப்பொறை நாணயங்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னா சேரர்கள் இடத்துல இருந்திருக்கு. கொல்லிப்பொறை நாணயங்கள் அப்படிங்கிறது சேரர்கள் இடத்தையும், பெருவழுதி நாணயங்கள் பாண்டியர் இடத்துல இருந்திருக்கு. கொல்லிப்பொறை நாணயங்கள் சேரர்கிட்டையும், பெருவழுதி நாணயங்கள் பாண்டியர்கிட்டையும் இருந்திருக்கு. மணிகள் உற்பத்தி செய்யும் ஆலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கேயத்துல இருக்கு. மணிகள் உற்பத்தி செய்யும் ஆலை காங்கேயத்துல இருக்கு. துணி உற்பத்தி செய்யும் ஆலை மொஹஞ்சதாரோவில் இருக்கு. மணி உற்பத்தி செய்யறது காங்கேயம், துணி உற்பத்தி செய்யறது மொஹஞ்சதாரோ. அடுத்த கொஸ்டின், கேரளம் எர்ணாகுளம் உள்ள பட்டினம் கிராமத்துல நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வு அகழ்வாராய்ச்சியில தொடக்க கால ரோமானிய வணிகத்தை தெரிவிக்கிறது அப்படின்னா சரிதான். சங்ககால பேரரசுகளின் துறைமுக நகரமான முசிறியில் ஒரு பகுதி பட்டினம் இருந்தது என்பதை அகழ்வாராய்ச்சி நிரூபிக்கிறது. சரி. அப்போ இதனோட ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஏ ஆருக்கு சரியான விளக்கம் இரண்டும் சரி. அடுத்தது மேட்ச் தான். பழி வாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் பத்தி எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் சொல்லுது. பழி வாங்காத காதனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அடுத்தது, இளநீரில் பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கலக்கும் வழக்கம் எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா புறநானூறு. இளநீர்ல பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கலக்கும் பழக்கம் சொல்லப்பட்டது எது அப்படின்னா புறநானூறு. வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு வைநேத்தியம் செய்யும் வழக்கத்தை சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகையில தான் அது சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு வைவேத்தியம் செய்யறது குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. சுவர்களில் ஓவியம் தீட்டும் வழக்கம் மணிமேகலையில இடம்பெற்றிருக்கு. பின்வருவற்றில் எந்த குறள் செய் நன்றி அறிதல் அதிகாரத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமையில் அமைப்போல் அது ஒழுக்கமுடைமை. அது தகுதி என்ன ஒன்று நன்றே பகுதியால் பற்பற்று ஒழுக்கப் பெறேன். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்கு துப்பாயில் நட்பு. இதான் சரி. அப்போ 3 ஆப்ஷன் பி மட்டும் சரி. அடுத்தது, இழுக்காதியன்றும் அறம் அப்படின்னு வள்ளுவர் குறள் வழியில் பின்வரும் குணங்களை வரிசைப்படுத்தணும். இழுக்காறு இயன்றது அறம் அப்படின்னு வள்ளுவர் குறள் வழி பின்வரும் குணங்களை வரிசைப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் பொறாமை தான் கொள்ளக்கூடாது அப்படின்னு வரும். பொறாமை கொள்ளல் வரும். அப்புறம் ஆசைக்காறு அவா. இப்போ 2வது அழுக்காறு அவா, வெகுளி, இன்சொல் இன்னா சொல் வரும். அது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை 3ம். இப்போ அழுக்காறு அவா வெகுளி. ஃபர்ஸ்ட் அழுக்காறு வரும், அடுத்தது அவா வரும், அடுத்தது வெகுளி, அதுக்கு அடுத்தது 4வதா இன்னா சொல். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி.
பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினிலே புகாதபடி காத்து கொள்ள வேண்டும். சரி, அவுட்ரு காரணம் இரண்டுமே சென்னையில் தான். சரி, பல்லாவரம் சென்னையில் இருக்கு. சென்னை அப்படின்னா பல்லாவரம், தஞ்சாவூர் அப்படின்னா கம்பர்மேடு. தஞ்சாவூர்ல கம்பர்மேடு இருக்கு. தர்மபுரியில மல்லர்பாடி, ஈரோட்ல கொடுமணல். சென்னைனா பல்லாவரம், தஞ்சாவூர்னா கம்பர்மேடு, தர்மபுரி அப்படின்னா மல்லர்பாடி, ஈரோடுனா கொடுமணல். அடுத்தது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்கணும். தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர் அப்படின்னு. பழங்காலத்துல தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர் அப்படின்னு கூறுவது அகநானூறு. சரி. மணமகளுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் வழக்கமாகும் அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது தவறு. மணமகள் வீட்டினார் மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் நன்னூல் அப்படிங்கிறதும் தவறு. தீ நெறியிடப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரம். இது சரி. அப்போ 1ம் 4ம் சரி. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் தான். வண்ணதாசன் எழுதியன்னா ஒரு சிறு இசை. இதான் வண்ணதாசனோட நூல், மறக்கவே கூடாது. வண்ணங்கள் இசையோடு சிறிதா இருக்கும். வண்ணங்கள் சின்ன சின்ன இசையோடு இருக்கும். வண்ணங்கள் சின்ன சின்ன இசையோடு இருக்கும் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அப்போ வண்ணதாசன் அப்படின்னா ஒரு சிறை இசை, அதான் அவரோட நூல். இன்குலாப் அப்படிங்கிறது, இன்குலாப் எழுதியது எதுன்னா வண்ணதாசன் எழுதியது ஒரு சிறு இசை. இன்குலாப் எழுதியது காந்தல் நாட்கள். இன்குலாப் எழுதியது என்ன அப்படின்னா காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன் எழுதியது சஞ்சாரம். தர்ம சோ எழுதியது என்ன அப்படின்னா சூல். தர்ம சோ எழுதியது சூல். வண்ணதாசன் ஒரு சிறு இசை. இன்குலாப் எழுதியது ஆந்த நாட்கள். ராமகிருஷ்ணன் சஞ்சாரம். தர்ம சோ சூல். அடுத்த கொஸ்டின். பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தோடு ஒட்டாவது ஒழுகுபவரைத்தான் பல கற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் திட்டுறாரு. அடுத்தது டேஸ் 4ம் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிமக்களை காத்தல். அதாவது கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிமக்களை காத்தல், இந்த 4ம் ஒரு வேந்தருக்கு ஒளி அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கொடை, கருணை, நீதி. அடுத்த கொஸ்டின். வஞ்சக மனத்தான் படியொற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா போலி ஒழுக்கம். வஞ்சக மனத்தான் படி ஒழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும் அப்படிங்கிறதுல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எது அப்படின்னா போலி ஒழுக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். துன்பம் எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். துன்பத்தை எவ்வாறு வெல்லணும் அப்படின்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது பொறுமையால் வெல்லணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து வெல்ல வேண்டும் பொறுமையால் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கொஸ்டின். டேஸ் 2ம் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனில். தானம் தவம் 2ம் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனில். அடுத்த கொஸ்டின். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வார். மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுவது யாரு அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர்கள் மரம் போன்றவர்கள். மக்கள் பண்பு இல்லாதவர்கள் மரம் போன்றவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கொஸ்டின். பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு எதை போன்றது அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணியில தான் சோழர்களோட சமூக அரசியல் நிலை பற்றி குறிப்பிடப்படுகிறது. கலிங்கத்து பரணி சோழர்கள் பற்றிய நூல். அடுத்தது மேட்ச் பண்றது. பசிப்பினி மருத்துவர் அப்படின்னா யாரு? வள்ளலார். வள்ளலார் அப்படின்னா பசிப்பினி மருத்துவர். நல்லூர் புலவர் அப்படின்னா யாரு அப்படின்னா நன்னூல் புலவர். நன்னூல் புலவர் அப்படின்னா சீர்த்தலை சாத்தனாரத்தான் நன்னூல் புலவர் அப்படிங்கிறாங்க. சீர்த்தலை சாத்தனார் நன்னூல் புலவர். குருமுனி அப்படின்னா அகத்தியரைத்தான் குருமுனி அப்படின்னு சொல்லுவாங்க.
சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்பே சிவஞானம். சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்பே சிவஞானம். பசிப்பினி மருத்துவன்னா வள்ளலாறு. நன்னூல் புலவர் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். குருமுனி அப்படின்னா அகத்தியர். சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்பே சிவஞானம். அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பதி ஒழுக்கம். எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என்று திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதன் பிறகு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா சிந்தித்து தொடங்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு அப்படின்பாரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எவ்வாறு ஒரு செயலை ஈடுபட வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா நன்றாக சிந்தித்த பிறகு அதன் பிறகு ஒரு செயலை தொடங்க வேண்டும். அடுத்த கொஸ்டின், அகஸ்டியன் காலத்து நாணயங்கள் ரோமாபுரி நாட்டின் வாணிப உறவு கொண்டு இருப்பதை கண்டறிந்த இடம் எங்க அப்படின்னா அரிக்கமேட்ல தான் ரோமாபுரி நாட்டு வாணிப தொடர்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் மேட்ச் தான். பாணர் அப்படின்னா யாரு அப்படின்னா பாணர்னா அலிசி. பாணர் அப்படின்னா அலிசி. அவ்வை அப்படின்னா எலினி. அவ்வை அப்படின்னா எலினி. காக்கை பாடினார் அப்படின்னா நல்லி. கொல்லிமலை கண்ணனார்னா கூட்டுவன். அப்போ பரணர் அலிசி. ஔவையார்னா எலினி. காக்கை பாடினார் அப்படிங்கிறது நல்லி. காக்கை பாடினார்னா நல்லி. கொல்லிமலை கண்ணனார்னா கூட்டுவன். பாடப்பெற்றவர்கள். அடுத்த கூறல், டேஸ் கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. குறளில் வள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இனியவை இருக்க இன்னாது கூறல். இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாது கூறுறது கனி இருக்கும்போது காயை தின்பது போன்றது அப்படிங்கிறாரு. அடுத்தது 13. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலையில் சார்ந்த இடம் தான் குறிஞ்சி. முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும். மருதம் அப்படிங்கிறது வளமான பகுதி, வயலும் வயலும் சார்ந்த இடமும். நெய்தல் அப்படின்னா கடலும் கடலும் சார்ந்த பகுதி. 14. நலமான தமிழகம் திட்டம் யாரால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தால் செயல்படுகிறது. பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தால் நலமா தமிழகம் செயல்படுகிறது. அடுத்த கொஸ்டின், மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஊமை எது அப்படின்னா தொட்டனை தூறும் மணற்கேணி. அதாவது மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் அப்படின்னா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்த்தம் கட்டணை தூறும் அறிவு. அதாவது தோண்ட தோண்ட எப்படி நீர் நிறை பெருக்கிட்டு வருமோ அதோட கற்க கற்கத்தான் மக்களுக்கு கல்வி அறிவு ஊறும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறுவாரு. அடுத்த கொஸ்டின், அறநூல்களில் கூறும் அறங்களில் எல்லாம் தலையான அறம் அப்படின்னா என்னது? பகுத்துண்ணுதல் தான். அறநூல்களில் கூறப்பட்டும் அறங்களில் எல்லாம் தலையானது எது அப்படின்னு கேட்டா பகுத்துண்ணுதல் தான் தலையான அறம். அடுத்த கொஸ்டின், சங்கமாலி தமிழ் என்றவர் யாரு அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். சங்கமலி தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். அடுத்தது, தன் நாட்டை காத்து கொள்ள போரிடுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி திணை. காத்தல் தான் காஞ்சி திணை. அப்ப நாட்டை காக்க போரிடுவது காஞ்சி திணை. அடுத்த கொஸ்டின், பேரரசர் அகஸ்டியஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்தன என்பதை ரோமாபுரி நாணயங்கள் கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா மிஸ்டர் ஆர் செவல். மிஸ்டர் ஆர் செவல் அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்றை வெளியிட்டவர். மிஸ்டர் ஆர் செவல். துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பாக்கி அப்படிங்கிறது இது என்னது? உண்டாக்குதல். உண்டாக்குதல். துப்பாக்கி அப்படின்னா உண்டாக்குதல். துப்பாக்கி அப்படி என்றால் உண்டாக்குதல் அப்படிங்கிறது அதனோட பொருள். அடுத்தது 71. அடுத்த கொஸ்டின், பாணன் என்பவர் யார் அப்படின்னா பாராட்டப்படுபவர்.
பாணன் அப்படிங்கிறவர் வந்து பாராட்டப்படுபவர் தான் பாணன் அப்படிங்கிறது. அவர் ஒரு இசைக்கலைஞர். தமிழ் ஞானபீட விருது பெற்றவர்கள் யாரு அப்படின்னா அகிலனும் ஜெயகாந்தனும் தான் தமிழ் ஞான விருது பெற்றவர். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல அகிலன் ஜெயகாந்தன் ஞானபீட விருது பெற்றவர்கள். வினை நீங்கி விளங்கிய அறிவின் முனைவான் கண்டது முதல் நூல். அதாவது வினை நீக்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது என்னன்னு சொல்லணும், முதல் நூல் அப்படின்பாங்க. அடுத்த தொடக்கத்தில் ரோமானியர்கள் வந்து எந்த உலோகத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் அப்படின்னா வெள்ளி காசுகளை தான் வந்து ரோமாபுரியர்லேருந்து வந்த காசை வெளியிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பாரி என்றால் பரம்பு மலை, பேகன்னா பழனி மலை, வேட்டுவன்னா கொடைமலை, ஆய் அப்படின்னா குதிரை மலை அப்படிங்கிறது தப்பு. பாரி பரம்பு மலை, வேகன் பழனி மலை, வேட்டுவன்னா கோடைமலை. அப்போ 1, 2, 3 சரி, 4 மட்டும் பொருந்தவில்லை. ஆப்ஷன் பி கரெக்ட். மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுங்கோன்மையை காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். மன்னனோட செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னா கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர் வந்து மன்னனோட செல்வத்தை எல்லாம் தேய்க்கும் அப்படிங்கிறாரு. நாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு ஊமையாக்கிறார் அப்படின்னா மனம் வீசாத மலர். தாம் கற்றதை வந்து பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை வந்து வள்ளுவர் எவ்வாறு உரைக்கிறார் என்றால் மனம் வீசா மலர். அடுத்த கொஸ்டின், நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினேன் புனையது சிறப்பே. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அப்படின்னா தமக்கை. பி கேன்சர் வந்து தமக்கை. நும்மினும் சிறந்தது நுவ்வை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தமக்கை. அடுத்தது, ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவுக்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியவர் யாரு அப்படின்னா ஏபி இப்ராஹிம் குன்சி. ரோமாபுரிய பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவுக்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது அப்படின்னு கூறியவர் யாருன்னா ஏபி இப்ராஹிம் குன்சி தான் கூறியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது எது? ஒருவருக்கு செல்வத்தினால வர பயன் என்ன அப்படின்னா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறதா செல்வத்தால பெற்ற பயன் அப்படின்னு வள்ளுவர் உரைக்கிறார். அடுத்தது, குடும்பத்தில் ஒரு நபர். சிறுகதையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கி ராஜநாராயணன். குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னா கி ராஜநாராயணன். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் வரலாற்றினை டேஸ் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசமைப்பு இருந்தது அப்படிங்கிறத எது மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து மூலம் அறிஞ்சிக்கலாம். எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கல்வெட்டு மூலம் அறிந்து கொள்ள முடியும். சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டு அப்படின்னா அம்பை அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர். அம்பை அப்படிங்கிறவங்க. சுஜாதா, மௌனி அப்படிங்க எல்லாமே ஆண் எழுத்தாளர்கள். அம்பை மட்டும்தான் பெண் எழுத்தாளர். செல்வம் சகட கால் போல் வரும். வந்து சகட கால் போல் வரும் அப்படின்னு கூறுற நூல் எது அப்படின்னா நாலடியார். செல்வம் சகடகால் போல் வரும் அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா நாலடியார் தான் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு. இடும்பைக்கு இடும்பை படுபவர் துன்பத்திற்கே துன்பம் தருபவர். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுபவர் யாரு அப்படின்னா துன்பத்திற்கே துன்பம் தருபவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுக்கிர நீதி, மனு நூல் முதலிய வழிநூல்கள் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் யாரு அப்படின்னா நக்கீரனார். சுக்கிரநீதி, மனு நூல் அப்படின்னு முதலிய நூல்களோட வழிநூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை மறுத்து முதல்ல திருக்குறள் வந்து வழிநூல் இல்லை, அது முதல் நூல் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா நக்கீரனார் தான் மறுத்து கூறியிருப்பாரு.
அடுத்தது 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் ரூட்ஸ் சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடித்திருப்பாரு. 1863ஆம் ஆண்டு பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது எங்க அப்படின்னா ராபர்ட் ரூட்ஸ் பல்லாவரத்தில் கண்டுபிடித்தாரு. அடுத்தது சிந்து சமவெளி எழுத்து முறை எது அப்படின்னா சித்திர எழுத்து முறை. சங்ககால மக்களின் மனமுறையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா அகநானூற்றுல தான் சங்ககால மக்களோட திருமண முறையை பற்றி குறிப்பிடப்படுகிறது. மனமுறைகள் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா அகநானூறு. அடுத்தது வெகாமை என்ற அதிகாரத்தின் தலைப்பின் பொருள் என்ன அப்படின்னா பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாததான் என்னது வெகாமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாமை. அடுத்தது தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி எது அப்படின்னு பார்த்தோம்னா கற்றவர் சபையில முந்தியிருக்க செய்தல். சபையில் முந்தியிருக்க செய்யறது தான் தந்தை மகனுக்கு ஆற்றும் கடமை. அடுத்த குறள் பெரிய புராணம் சேக்கிழரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி கம்பா ராமாயணம் ஆகியவை சேக்கிழார் காலத்தில் படைக்கப்பட்டது. சோழர் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தனர் அப்படின்னா அனைத்துமே சரிதான். ஏ ஆறும் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம்.